காமெடியா தான். என்ன காமெடிமா நடந்துச்சு? நீங்க இவ்வளவு யோசிச்சு சிரிக்கிற அளவுக்கு அங்க ஒரு காமெடியும் நடக்கலையே. என்கிட்ட சொல்லு, என்னதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா இருடி, நான் நேம்லாம் மாத்தி சொன்னோம்ல, அதெல்லாம் நினைச்சு சிரிச்சேன். அப்படி தெரியல மக்கா, வேற ஏதோ நினைச்சு சிரிக்க மாதிரி இருக்குது. ஆமா, அவன் வந்தாம்ல, உன்கிட்ட என்ன சொன்னா? நாங்களாம் உடனே கீழே போயிட்டோம், நீ ஒத்தைக்கு தான் நின்னா. ஒண்ணும் சொல்லலடி, நான் 4 அறுப்பு கொடுத்துட்டு வந்தேன். என்னத்துக்கு இப்படி கொஸ்டின் கேட்டா? என்ன எல்லாரும் நடிச்சு அவமானப்படுத்த பாக்குறியோ அப்படி இப்படின்னு கேட்டேன் மத்துக்க. அப்ப அப்படிலாம் கேட்டியா? ஆமாடி. அதுக்கு என்ன சொன்னா? சாரி கேட்டா, அதுக்கப்புறம் பேசிட்டேன். பரவாயில்லையே. வேற என்னலாம் சொன்னா? ஏய் அப்பா, மத்தவங்க விஷயத்துல என்ன ஆர்வம். ஏடி மத்தவங்களாட்டினா உன் ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்டு தான். சொல்லு வேற எங்க சாப்பிட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்டான். சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னா. ஆமா, 4 பேருக்கு சாப்பாடு கேண்டீன்ல வாங்கி தரேன். எனக்கு ஏப்ரல் 14 பர்த்டே இருக்குது, அதுக்கு இப்பவே ட்ரீட் வைக்கேன் அப்படிலாம் சொன்னா பாத்துக்க. இவளு என்ன 2 பேர் கதை விட்டுட்டு இருக்காள்வ? ஏடி இப்ப இவளுக்கு என்ன என்ன சொல்லு. என்னடி அவட்ட மட்டும் கதை விட்டுட்டு இருக்கா? மத்தவன் பேசுனதா? போங்கடி. ஏடி எனக்கும் சொல்லுடி. ஒரு விஷயமும் இல்லடி. உன் மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுது. ஏடி அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா, அப்படியே விட்டுரு. ஆமாடி. அப்புறம் சொல்லு சந்தியா. ஏடி அவன் சாப்பிடுங்கன்னு சொன்னோம்ல, அவனே வாங்கி தரேன்னு சொல்லிருக்கான். நீ ஏன்டா சொன்னா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்லடி. இது யாண்டி இப்படி சோத்துக்கு சுத்தவள மாதிரி கேட்டுட்டு இருக்கறியே? இது நான் அவனை லவ் பண்ணையாது. லவ்வரா இருந்தா எல்லாமே கேட்கலாம். அது எனக்கு வாங்கிட்டா, இது எனக்கு வாங்கிட்டான்னு உரிமையே கேட்கலாம். அவன் தான் ஏன் பின்னாடி அலையா? நான் அவன்கிட்ட ஃப்ரெண்டா தானே பேசிட்டு இருக்கேன். ஆமாமா, நீங்க ஃப்ரெண்டா தான் பேசுறீங்க. உங்க மூஞ்சில அப்படியே எழுதி ஒட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்னு. ஆகா சந்தியாவோட ஃப்ரெண்ட்னு எழுதி இருக்குடி. சத்தம் போடாதடி தப்ல. பஸ்ல உட்கார்ந்திருக்கோம், யாருக்காவது கேட்கணும். ஏடி உண்மையை சொல்லு, உனக்கு அவனை பிடிக்கலையா? ஏன்டி இப்படி கேட்கா? சொல்லுடி, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்கேன். சும்மா ஃப்ரெண்ட் சீன் போட்டுட்டு இருக்கா. ஃப்ரெண்ட் தம்பி. இன்னைக்கு ஷீபா ஒரு முடிவோட தான் இருக்கா. சந்தியா வாயில இருந்து உண்மையை வர வைக்கலன்னா விட மாட்டாளாட்டு இருக்குடி. சரி பாப்பா அவட்டையாவது சொல்லியாலான்னு. சொல்லுங்க மேடம். இப்படி எல்லாம் கேட்காத ஷீபா, எனக்கு சொல்ல தெரியல. ஏடி நீ உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லு. நான் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆமா, இவ பெரிய அப்படியே லவ் எக்ஸ்பர்ட். எல்லாத்தையும் எப்படி சொல்லிடுவா. உனக்கே ஆள் இல்லாம சுத்திட்டு இருக்கா, நீ எனக்கு வந்து சொல்ல வந்திருக்கிறியோ? ஏடி நானே லவ் பிரேக்கப்ல உட்கார்ந்திருக்கேன், எனக்கு தெரியாததா? சரிம்மா தாயே, சொல்லு. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா லவ்ங்கிறதுல மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு. ஏன் அப்படி நினைக்க? ஏன் நான் சும்மா டைம் பாஸ்க்குலாம் லவ் பண்ண கூடாது. ஒரு ஆளை லவ் பண்ணா எத்தனை வருஷனால அவங்கள மட்டுமே லவ் பண்ணி வீட்ல எவ்வளவு எதிர்த்தாலும் அதுக்காக ஸ்ட்ராங்கா போராடி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிடணும். அப்படி முடியாதா? இப்படி லவ் பண்ணாம பேசாம இருந்துட்டு போயிடணும். ஒருத்தங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி பாதியிலே விட்டுட்டு போறதெல்லாம் எவ்வளவு வேதனை தெரியுமா? அத நான் பண்ணாலும் தப்புதான், அவன் பண்ணாலும் தப்புதான். அந்த ஒண்ணு தான் யோசிச்சு நான் அப்படியே இருக்கேன். ஏன்டி கடைசி வரை அவனையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? ஆமா கண்டிப்பா. எங்க வீட்ல ஒத்துக்கிடவே மாட்டாவமக்கா. எங்க அம்மைக்கு இப்படிப்பட்ட விஷயம்லாம் பிடிக்கவே செய்யாது. கேள்விப்பட்டான்னு வையி உயிரோட புதைச்சு வச்சிருவாடி. அவ்வளவு கோவப்படுவாவ. அவைய கஷ்டப்படுவாவ, அப்பா கஷ்டப்படுவாவ. சுத்தி உள்ளவெல்லாம் என்ன நினைப்பாவ? இதெல்லாம் யோசிக்கணும்லாட்டி இவ்வளவு நாள் நம்மள பெத்து வளர்த்திருக்காவ. ஈஸியா அவைய முன்னாடி போய் நின்னுட்டு இப்படி சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால அதெல்லாம் தப்புட்டி, வேண்டாம். எங்க அம்மா அப்பாக்கு நான் உண்மையா இருக்கணும் பாத்துக்க. அவைய சின்ன வயசுல இருந்தே நம்மள எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்து இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் நினைச்சிருப்பாவ. திடீர்னு இந்த பையன் தான் அப்படின்னு நம்பி சொல்லி அவைகளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிட்டுனா என்ன பண்ணியது? அதுவும் அவன் கிறிஸ்டியன் பாத்துக்க, நான் ஹிந்துவா. அவங்க வீட்ல ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியல. எங்க வீட்ல ஆனா ரொம்ப இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் இப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும்ல. அதெல்லாம் யோசிச்சு தான் நான் அப்படியே இருக்கேன். இல்லாம எனக்கு அவனை நல்லா பிடிக்கும் பாத்துக்க, நல்ல பையன் தான். நீ சொல்லதும் கரெக்ட் தான் டீம். மாப்பிள்ள ஒழுங்கா ரோட்ட பார்த்து வண்டியை ஓட்டு. பஸ்ஸ பாத்துக்கிட்டு எங்கேயாவது கொண்டு விட்டுறாத. கொஞ்சம் அமைதியா இருல. பெயரு பஸ்ல என்னனியாவது ஏறணுமே. மச்சான் ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னது? அடுத்து வரக்கூடிய பஸ் ஸ்டாப்ல பைக்க போட்டு நான் பஸ்ல ஏறிடுறேன். நீ பைக் ஓட்டிட்டு காலேஜுக்கு போயிரு. சரி, அதுக்கப்புறம் நீ எப்படி வருவா? நான் இன்னைக்கு நீ அவ்வளவுதான். நீ சாயங்காலம் வரும்போது அப்படியே பைக்க கொண்டு எங்க வீட்டுல கொடுத்துட்டு மாதிரி பஸ்ல போயிரு. சூப்பர்ல மச்சான், ஐடியா நல்லா இருக்குது. அப்ப இன்னைக்கு ஃபுல்லா பைக் எனக்கு. லே எங்கேயாவது ஓட்டின்னு அங்கங்க கொண்டு போய் எதுவும் போட்டுறாத. எங்க அப்பா தொலைச்சு போவாத. அடிக்கடி கொண்டு இப்படிதான் உங்ககிட்ட எல்லாம் கொடுத்து கீழே போட்டு மேல தூக்கிட்டு வரேன். ஏடா என்னடா நீயே இப்படி சொல்லியா? பெரிய பணக்காரன் அத்தனை பைக்கு காரன் வச்சிருக்கிறிய, இந்த ஒரு பைக்குக்கு உங்க படிக்க போறாவ. இல்லை மச்சான், எத்தனை பைக் இருந்தாலும் என் ஃபேவரட்ல. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பைக், என்னோட ஃபேவரட் பைக். அது தெரியுது, உங்க அப்பா அடிப்பாவன்னு சொன்னால அதுக்கு கேக்கேன். ஆமா, இது உடஞ்சா அந்த போட்டுன்னு விடாம நான் தானே சரி பண்ணணும்னு சொல்லி வீட்டு ரூபா கேட்டுட்டு இருக்கேன். அதுக்குதான் யாசுவாவ. சரி, உள்ள அவளை பாத்துட்டியா? எங்க அவன் எந்த பக்கம் இருக்கானே தெரியலையா? இது எங்க போறான்? ரெஜி ஆகாஷ் டி. ஆமா சந்தியா, சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது தான் கூப்பிடுவா. என்னடி அங்க பாரு உன் ஆளு. சும்மா ஏன் ஆளு கத்திட்டு கிடக்கா. யாராவது கேட்டா எப்படி இருக்கும்? சும்மா இருடி. சரிமா சாரி. ஆகாஷ் பைக்ல போறான் டி. பைக்ல போறானா? காலேஜ்ல அவன் இருப்பான்.
வந்துட்டேன். சும்மா இரு. அனு விளையாடாத. ஏடி அவ வேண்டான்னு சொல்லியால, சும்மா இரு. சும்மா சொன்னம்டி. நம்ம இருக்கது அவனுக்கு தெரியாது பத்துக்க. ஆனா இங்கதான் பாத்துக்கிட்டே வாரான். சரி எது வர வாரான்னு பாப்போம். இவன் எப்படி வந்திருப்பான்? உன்னை பார்க்கதான் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். காலேஜ்ல இருந்து அப்படி இடையில எல்லாம் விடுவாங்களா? தெரியல வந்திருக்கானே. ஃபைனல் இயர்னால லிபரலா விட்டுருவாங்களா இருக்கும் டீ. தெரியல என்னன்னு. மச்சான் இப்போ ஒரு ஸ்டாப் வரோம், இறங்கிருவேன்னு. சரி லை பார்த்து கவனமா கொண்டு போயிரு. நான் பஸ்ல ஏறி போ. லவ் பண்ணா என்னென்ன அட்வென்ச்சர்லாம் எடுக்காவுமா? எப்பா மேடம் இந்த பக்கம் இருக்காவளோ, அதான் பைக்ல வரும்போது தெரியல. என்னடி பைக்ல வந்துட்டு இருந்தவனை காணல? தெரியலடி, இந்த பஸ்ல பாத்திருப்பான். இந்த பஸ் இல்லன்னு வேற பஸ் பார்க்க போயிருப்பானோ? பஸ்ஸே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போக தம்பல. சந்தியா என்ன? எங்க ஸ்டாப் வர போட்டி. எனக்கு சர்டிபிகேட் கொடு. கொடுக்கேன். எடி இந்த பேக் எடு. இன்னமக்க பேக். அவளுக்குள்ள எடுத்து கொடுத்துருமா? இவன் எப்ப யாருனா? எடுத்துட்டேன். எடி என்ன? ரெஜி. இவன் என்னடி பின்னாடி ஏதோ பாத்துட்டு இருக்கா? ஆகாஷ். யார் இப்படி ஷாக்க பாக்கல்வ? இவன் இப்ப யாருனா? பைக்ல போறதா சொன்னால்வ, பஸ்ல நிக்கா. எம்மா சரியான பியாயா இருப்பானோ? எங்க பார்த்தாலும் இவனா தெரியுது. சந்தியா பாத்தியா? பாத்தேன். எனக்கு வந்தது கூட பிரச்சனை இல்லடி. பைக்ல போனவன் என்னடியாக்க திடீர்னு பஸ்ல ஏறனான்ட்டு தான் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன். அதான் நீ சொன்னல. இதுல என்னடி இருக்குது ஷாக்காவ? இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல பஸ் நின்னுச்சுல, அப்ப ஏறி இருப்பானா இருக்கும். ஆமா அப்படியே தான் இருக்கும் மத்துக்க. இன்ன சர்டிபிகேட். அனு பாய். இடி உன் பஸ் ஸ்டாப் வந்துட்டோ? ஆமா சாந்தபுரம் அடுத்த ஸ்டாப் நீ தான் இறங்கிரு. நல்லா ஸ்பீடா கொண்டு வரார் பத்தி இந்த டிரைவர். டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும்ல? ஆமா டீம். சரி போயிட்டு வரேன், நான் பாப்பேன் நாளை காலேஜ்ல. சரி மக்கா. இடி பின்னாடி திரும்பி பாரு. ஆகாஷ் பஸ்ல வந்திருக்கான் பாரு. என்னது சொல்லியாட்டி கேட்க மாட்டேக்கு. லூசு. பின்னாடி பாரு. ஏன் இங்க பாத்துட்டு இருக்கா? சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு பாக்கேன். ஐயோ இவனை அவாய்ட் பண்ணவும் முடியல. பார்த்தாலே பாவமா இருக்குது. இப்படி பின்னாடி அலைய முடியுமே? இது ஆமா பாத்தேன். இவன் எப்படி யாருனா? அதான் தெரியல மக்கா. நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தமத்துக்கு ஷாக் ஆயிட்டேன். சரி நான் போயிட்டு வரேன். பாய். எடி கொண்டா. இன்ன சரிடி பாப்போனே. நல்ல சைட்டடி. சிச்சுமா இருக்கு பாட்டி. நாட்டிப்பா. கரெக்ட்டா ஆப்போசிட்ல வந்து இருக்கா. ஐயோ வயிறெல்லாம் கலக்குது. சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. இந்த ஃபீலிங் எப்படி சொல்லனே தெரியலையே. இந்த பிள்ளைல வேற அவ்வளவு வேற இறங்கிட்டாங்க. கடைசில ஏன் ஸ்டாப் தான். திரும்பி லேசா பாப்போம். பரவாயில்லையே, அங்க பாருங்க இருக்கா. ஐயோ ஏன் இப்படி பாக்குற? ஒன்னும் யார் பார்த்தா? நான் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். வாச்சி இந்த கேவலம் தேவையே எனக்கு. சந்தியம்மா ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் கூப்பிட்டேன். சும்மா கூப்பிட்டாரா? என்ன பேச இவங்கிட்ட? சரி இறங்கின பிறகு பாத்துக்கிடுவோம். நீ எதுக்கு இங்க இறங்கினா? யாராவது பார்த்தா வீட்ல சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராத ப்ளீஸ். சரி நீ ரோடு கிராஸ் பண்ணி போ. நீ பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிடே. உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் பேசணும். அந்த தெருவுல போய் பேசுவோமா? என்ன விஷயம்? காலேஜ்ல வச்சு பேசணும்ல, அப்பவே பேசிட்டு வேண்டியதுனே. மறந்துட்டேமா. மரபாணி இது எங்க ஊர். எல்லா ஆள்களுக்கும் என்னைய தெரியும். எங்க அம்மே எல்லாருக்கும் தெரியும். ஹோட்டல் வேற அங்க முன்னாடி தான் இருக்குது. நீ இப்படி வந்து நின்னா நான் என்ன செய்யறது? தெருவுல எல்லாம் ஒண்ணு வந்து நின்னு பேசாண்டா. பைக்ல எல்லாம் எவ்வளவு ஆள்வு வருவோ போவோ தெரியுமா? என்ன நினைப்பாவ? ஊருக்குள்ள இப்படி எல்லாம் பையன் கூட யாரும் எந்த பொம்பளை பேரும் பேசாது. எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கிடலாம். மெசேஜ் பண்ணு. நீ பிளாக் பண்ணி வச்சிருக்கா. அன்னைக்கு ஒரு நாள் ஹாய் அனுப்பும்போது பிளாக் பண்ணிட்டாளா? அத வேற பண்ணி தொலைச்சிட்டனோ. சரி பிளாக்ல இருந்து எடுத்து விடு. ஆனா சும்மா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க கூடாது, கால் பண்ண கூடாது. நான் எப்ப உனக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பினோ அதுக்கு அப்புறம் மட்டும் தான் பேசணும்னு. நான் பாய்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த ரிப்ளை பண்ண கூடாது. சரிம்மா பண்ண மாட்டேன். பிளாக்ல இருந்து மட்டும் எடுத்து விடுங்க. மெசேஜ்ல என்ன விஷயம்னு சொல்லேன். ஏய் இப்ப அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயமா? இல்லம்மா ஒன்னு கேட்கணும். என்னது? என்னை லவ் பண்ணுவியா இல்லையான்னு கேட்க போறியோ? அதுக்கு நான் இப்பவே பதில் சொல்லியே நான் லவ் பண்ணல. நீ எதுக்கு பயப்படியா? ஏன் இப்படி சொல்லியா? எல்லாமே எனக்கு தெரியும். நான் உன்ட்ட என்னைக்காவது வந்து நான் உன்னை லவ் பண்ணின்னு சொல்லிருக்கனா? நீயாவே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தா எப்படி? இப்ப என்ன சொல்ல வர? லவ் பண்ணாம தான் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறியா? எனக்கு பிடிச்சிருக்கு அதனால பாக்கேன். உடனே நீயே ஒரு முடிவுக்கு வந்தா எப்படி? நான் சொல்லிட்டு நீ லவ் பண்றியான்னு கேட்டா ஓகே. நானே இன்னும் சொல்லல. ஏன் உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியாதோ? ரொம்ப நடிக்காத. நான் போயிட்டு வரேன். பாய். பாய்மா, போயிட்டு வா. இதுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நோஸ் கட் பண்ணி விடியா. பஸ் ஒண்ணு வரல. கிராஸ் பண்ணிடுவோமா?
பின்னாடி வர வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால. மதனுக்கு போன் பண்ணி பைக் எடுத்துட்டு வர சொல்லுவோம். என்னவா இருக்கும்? என்ன சொல்ல வந்திருப்பான்? என்னதுன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டை வெடிக்குவ. அம்மா இப்ப எப்படி ஹோட்டல்ல தானே இருப்பாவ. வீட்ல போய் ஒரு மெசேஜ் பண்ணி கேட்ற வேண்டியதான். சப்பா வெயில் என்ன கொளுத்துது. தாங்க முடியலப்பா. பூமாரி வீடு அண்ணா இருக்குது. போகலாம் தான் ஆசையா இருக்குது. வீட்ல இருப்பாளா? சரி இருக்க மாட்டா. கோச்சிங் சென்டர் வேற போறாளா? ஏ மக்கா, ஏமா எங்க போறிய? லட்சுமிட்ட வீடு வர போகணும் பத்துக்க. போயிட்டு வரணும் மக்களே, நீ வீட்டுக்கு போ. என்ன வெயில் கொளுத்து பத்தியா? சீக்கிரம் ஓடி வீட்டுக்கு போயிரு. ஏமா நீங்க தூக்கிட்டு போறியா? லட்சுமி எங்க? அவ மாடு பத்த போயிட்டா பத்துக்க. ரெண்டு பேரும் ரேஷன் கடைக்கு போனோம். வாங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் போக வேண்டி இருந்துச்சு ஹோட்டல் வர. ஹோட்டல்ல இந்த பிள்ளைகள கூப்பிட்டுச்சா, அதனால நான் வாங்கிட்டு இருக்கும்போதே வச்சுட்டு போயிட்டேன். அவ எனக்குள்ளத கொண்டு நம்ம வீட்ல வச்சுட்டு அந்தல மாடு பத்த போயிட்டா. அவளுக்குள்ளத பறவை எடுத்துக்கிட்டேன்னு. இப்ப நான் வந்தனா அந்தல ரேஷன் கடையில பார்த்தேன் அவ ஜாமான் அந்தல இருந்துச்சு. அத நான் கொண்டு கொடுக்க போறேன் இப்ப அவளுக்கு. என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்காண்டாமா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஒத்தாசையா இருந்தாதானே நல்லா இருக்கும் மக்களே. உனக்கு இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிட்டா காலேஜ்ல? எம்மா 3 மணி ஆயிருக்கும் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிட்டான்னு கேக்குறியே? எங்களை லாஸ்ட் தாமா உள்ள விட்டாவ. அப்படியா? இல்லனா மத்தியானமே வந்திருப்பியோ? சாப்பிட்டியா? இல்ல, ஒருத்தி எல்வளும் சாப்பாடு கொண்டு வரல, சீக்கிரம் போயிரலான்னு. எல்லாவளும் வீட்டுக்கு போறனாலவளா நான் ஒத்தைக்கு இருந்து எப்படி திங்கன்னு வந்துட்டேன். வாட்டையில தான் இருக்குது. அப்ப வீட்ல போய் சாப்பிட்டு போ. நான் வேணா ஒரு பை கொண்டு வரட்டாமா? வேண்டாம் அம்மா பாத்துக்கிட்டே, நீ வீட்டுக்கு போ. சரி. எம்மா நல்ல வேலை, அவன வராண்டா போன்னு சொல்லிட்டேன்பா.